Hello guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் சாப்டரில் அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ 11th சம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ்க்கு போகலாம். யூ ஆர் கிவன் பிலோ தி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஃப் ரதி தேவி லிமிடெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்து இதில் இருந்து உங்களை என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் தி காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட், தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்து 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட், அப்புறம் டோட்டல் காஸ்ட், அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போதும் போல் நார்மல் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அது மாதிரி தான். ஓகே, ஸோ காஸ்ட் ஷீட் ஆஃப் நம்மளுக்கு இது ரதி தேவியோட லிமிடெட் கம்பெனி. ஸோ ரதி தேவி காஸ்ட் ஷீட் ஆஃப் ரதி தேவி லிமிடெட் எழுதிட்டு நம்மளுக்கு எந்த இயரும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இயர் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபார் தி இயர் எண்டட்னு சொல்லி நம்ம அந்த இயர் போடலாம். பட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் எந்த இயரும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ வெறும் காஸ்ட் ஷீட் ஆஃப் ரதி தேவி லிமிடெட் ஃபார் தி இயர் என்னன்னு போட்டு டாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் ருபீ சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம எடுத்தோடனே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், நம்மளுக்கு ரா மெட்டீரியல் டூ ஓப்பனிங் ஸ்டாக், இந்த சைட் க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 61,000 ஆட் பர்ச்சேஸோட வேல்யூ என்னது 1,92,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பர்ச்சேசஸ் மட்டும் கொடுக்காம கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ். ஸோ இதையும் நம்ம ரா மெட்டீரியல்ஸோட ஆட் பண்ணுவோம். ஸோ கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ்னு கொடுப்பாங்க. சில வாட்டி வெறும் கேரியேஜ் இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் இதை பர்ச்சேசஸோட ஆட் பண்ணிடணும். 16,800. ஸோ இந்த 3 வேல்யூஸுமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 61,000 ப்ளஸ் 1,92,000 16,800. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணால் 2,69,800 ருபீஸ் வருது. ஓகே, ஸோ இதோட நம்ம க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் மைனஸ் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 22,400. ஸோ 2,69,800ஓட 22,400 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,47,400. இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இதில் நம்மளுக்கு கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸோட அமௌண்ட் என்னது 3,24,000. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டையும் வேஜஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ஸோ 2,47,400ஓட 3,24,000 ஆட் பண்ணால் 5,71,400. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். நம்ம சம்மோட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர், டோட்டல் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர். ஓகே, ஸோ இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்மளை வெறும் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டு காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர், அதாவது ப்ரைம் காஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். ஸோ உங்களை பெர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்னால் கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது 1,37,400. சேல்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ என்னது 6,72,000. ஸோ இதோட இன்ட்டு 100, ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 1,37,400 டிவைடட் பை 6,72,000 இன்ட்டு 100. ஸோ 20.446%. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறமா நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டா. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூஸ் தனியாக நீங்கள் இது மாதிரி எடுத்து எழுதணும். 2,47,400 தான் அதோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளை வேறு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் கண்டுபிடிக்க சொன்னாங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் இஸ் ஈக்குவல் டு அதோட ருப்பீஸ் என்னது 5,71,400 ருபீஸ். நெக்ஸ்ட் நம்மளே கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல் பர்சன்டேஜ்
percentage of gross profit on sale என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 20.446%. ஸோ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது இந்த 3 வேல்யூஸ். நம்ம இந்த 3 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சது கீழே நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த 3மே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். You are required to compile a statement showing cost and profit from the information given. So material consumed, prime cost, works cost, cost of production, cost of sales, profit sales. இது ஒரு நார்மல் சம் தான். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம வந்துட்டு சம்முக்கு போயிடலாம். சம் நம்பர் 12. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக எந்த கம்பெனின்னு கொடுக்கல, எந்த இயருமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வெறும் காஸ்ட் ஷீட்டுன்னு எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் நெக்ஸ்ட் ருப்பீஸ் சிம்பிள்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம எடுத்தோன்னே என்ன எழுதுவோம், ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூஸ் 40,000 ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, அதோட நம்ம பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுவோம். பர்ச்சேசஸ் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் வந்துட்டு எவ்வளோ 2 lakhs. ஸோ 2 lakh + 40,000 2,40,000. இதோட நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 60,000. ஸோ 2,40,000 மைனஸ் 60,000 1,80,000. இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ், வெறும் வேஜஸ் கொடுத்துருந்தாலுமே அது நம்மளுக்கு டைரக்ட் வேஜஸ் தான். ஸோ வேஜஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ வேஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1 lakh. நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 20,000. ஸோ 1,80,000 + 1,20,000 எவ்வளோ வருது, 3 lakh தான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இஸ் அப்சார்ப்ட் அட் 20% ஆன் வேஜஸ். அப்படின்னா வேஜஸோட அமௌண்ட் என்ன, 1 lakh. ஸோ இந்த 1 lakhல 20% தான் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்துட்டு 20% ஆன் வேஜஸ். அப்படின்னா வேஜஸோட அமௌண்ட் என்ன, 1 lakh. ஸோ 1 lakhல இன்ட்டு 20% வந்துட்டு 20,000. ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஸ் வந்துட்டு 20,000. ஸோ 3 lakh + 20,000 3,20,000 தான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். அது வந்துட்டு 25% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். அப்படின்னா ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூவில் 25%, 3,20,000 இன்ட்டு 25%, 80,000 நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ 80,000 + 3,20,000 நம்மளுக்கு வந்துட்டு 4 lakhs. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அது வந்துட்டு 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 20%. ஸோ 4 lakhsல 20% நம்மளுக்கு வந்துட்டு 80,000. ஓகே, ஸோ 4 lakh + 80,000 4,80,000. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் 20% கொடுத்துருந்தா நீங்கள் 4,80,000 இன்ட்டு 20% டேரெக்டாக போட்டுடலாம். பட் நம்மளுக்கு 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி நம்மளுக்கு காஸ்ட்டில் தான் வேணும். பட் இது சேல்ஸில் இருக்கனால 100 - 20 80. ஸோ நம்மளுக்கு 4,80,000 இன்ட்டு 20 / 80. இப்போ உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் இஸ் 20% ஆன் காஸ்ட்னால் நீங்கள் டேரெக்டாக 20%ல் போட்டுடலாம். பட் நம்மளுக்கு 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கப்போ 100 - 20 நம்மளுக்கு 80 தான். ஸோ 4,80,000 இன்ட்டு 20 / 80ல் நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே, ஸோ 4,80,000 இன்ட்டு 20 / 80 1,20,000. ஓகே,
ஸோ 1,20,000 + 4,80,000 6 lakhs. ஸோ இதுதான் நம்மளோட சேல் வேல்யூ. ஓகே, ஸோ இது ஒரு நார்மல் சம் தான். டேரெக்டாக ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கிடச்சிரும். அதோட நம்ம வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 20% ஆன் வேஜஸ்னா 1,20,000 வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிருமா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 25% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ 3,20,000ல் 25% தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 4 lakhs கிடச்சிரும். நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 4 lakhsல 20% தான் 80,000 rupees. ஸோ 4 lakh + 80,000 4,80,000. ப்ராஃபிட் வந்துட்டு 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால 4,80,000 × 20 / 80 நம்மளுக்கு 1,20,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 lakh. இதுதான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் 13th sum போகலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட் ஷோயிங் தி செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 80% ஆன் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 10% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 2 per unit. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு சோல்டு வந்துட்டு 10,000. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்துட்டு 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நம்ம 13th sum போடலாம். சம் நம்பர் 13. ஸோ இதுக்கும் நம்ம வந்து எந்த கம்பெனியும் கொடுக்காதனால நம்ம டேரெக்டாக காஸ்ட் ஷீட் போட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் சிம்பிள் எழுதிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ். நம்மளுக்கு இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு வெறும் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 9,100 rupees. ஓகே, நெக்ஸ்ட் லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துட்டு 4,000 rupees. ஓகே, 4,000 + 9,100 13,100. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோமா. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 80% ஆன் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்படின்னா 4,000ல் 80% 3,200. ஸோ 3,200 + 13,100 16,300. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 10% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். அப்படின்னா 16,300ல் 10% வந்துட்டு 1,360. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணுறோம். 16,300 + 1,630 17,930. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸி சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எந்த பர்சன்டேஜுமே கொடுக்கல. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 2 per unit sold. அப்படின்னா டோட்டல் யூனிட்ஸ் வந்துட்டு 10,000. ஸோ 10,000ல் 2 per unit அப்படின்னா 20,000 தான் நம்மளோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ 17,930 + 20,000 37,930. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க, 20% ஆன் சேல்ஸ்னா சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவை காஸ்ட். ஸோ 20/80 20/80 × 37,930. ஸோ இந்த 37,930ல் 20 / 80. ஸோ 94,000. ஸோ இல்லை 9,482.5 நம்மளுக்கு பாயிண்டில் வருது. ஸோ 9,482.5 + 37,930 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 47,412.5. இதுதான் நம்மளோட சேல் வேல்யூ, டோட்டல் சேல்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதுன்னா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த பர்சன்டேஜுமே கொடுக்கல. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2 per unit sold
2 per unit sold. ஸோ per unit வந்துட்டு 10,000. ஸோ 10,000 into 2 தான் நம்மளோட selling and distribution overheads. ஸோ 20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்துட்டு 20% ஆன் சேல்ஸ்னால 37,930ல் 20 divided by 80 நம்மளுக்கு 9,482.2 9,482.5ல் வருது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். 14th sum. From the following particulars, you are asked to prepare a cost sheet and ascertain cost and profit per unit with the help of the following data. ஸோ உங்களுக்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு per யூனிட்டையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் per யூனிட் டோட்டல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் வந்து 1,200, per யூனிட் வந்துட்டு 6, சேல்ஸ் வந்துட்டு 7,200, அதாவது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் மெட்டீரியல்ஸ் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 40 பைசே per rupee ஆஃப் லேபர் காஸ்ட். ஸோ நம்மளுக்கு 40 rupeesன்னு கொடுத்துட்டா நம்ம டேரெக்டாக 14 போட்டுருவோம். நம்மளுக்கு 40 பைசே per rupeeங்கிறப்போ நம்ம 0.40 மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, சம் போடுறப்போ உங்களுக்கு புரியும். Administrative expenses 10% of works cost. It has been found from the records that the selling and distribution expenses are amounted to 7.1/2% on sales. So 7.1 divided by 2% on sales வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் 7.5% on salesன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்க்கு போகலாம். ஸோ இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட கம்பெனி இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காததுனால நீங்கள் டேரெக்டாக வெறும் காஸ்ட் ஷீட் மட்டும் போட்டு எழுதிடலாம். ஸோ சம் நம்பர் 14, காஸ்ட் ஷீட் பர்டிகுலர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை நம்மளை வந்துட்டு பெர் யூனிட்டு கண்டுபிடிக்கிற சொல்கிறதுனால 2 ரூபீ சிம்பிள்ஸ் போட்டுட்டு பெர் யூனிட் இந்த காலமும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 1320, வேஜஸ் நம்மளுக்கு வந்துட்டு 750. ஓகே, ஸோ 1320 + 750 2070. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுக்கல, பர்ச்சேசஸ் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக மெட்டீரியல்ஸ் வேஜஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையுமே எழுதி ஆட் பண்ணி ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்ச நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோடது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 40 பைசே per rupee ஆஃப் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட்னா வேஜஸ். ஓகே, ஸோ லேபர் காஸ்ட்னா என்ன, ஒரு லேபர் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட காஸ்ட் நம்ம எப்படி இது கொடுப்போம், வேஜஸில் தான் கொடுப்போம். ஸோ லேபர் காஸ்ட்னா வேஜஸ் தான். நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் லேபர் காஸ்ட்னு சொல்லி எந்த வேல்யூமே கொடுக்கலன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேஜஸ் லேபர் காஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்னால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் தான் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 40 பைசே per rupee. ஸோ டேரெக்டாக ருப்பீஸ்ன்னு கொடுத்துருந்தா 750 into 40% நம்ம போட்டுடலாம். பட் இது பைசே per rupeeன்னு இருக்கனால நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் என்னது, 40 பைசே per rupee ஆஃப் லேபர் காஸ்ட்டா. ஸோ 750 தான் நம்மளோட லேபர் காஸ்ட் இன்டூ 40 பைசேன்னு இருக்குது. ருப்பீஸ் டேரெக்டாக கொடுக்காததுனால 0.40. ஓகே, ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு 40 ருப்பீஸ்னு கொடுத்துட்டா நீங்கள் வந்துட்டு எழுதிடலாம். நம்மளுக்கு பைசேல இருக்கனால நீங்கள் வந்துட்டு 0.40 எடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ 750 into 0.40 நம்மளுக்கு வந்துட்டு 300. ஓகே, ஸோ 2070 + 300 நம்மளுக்கு வந்துட்டு 2370. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கீழே வரும். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 740 பைசே per rupee ஆஃப் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட்னா வேஜஸ். ஸோ 750ல் பைசே ருப்பீஸ் கொடுக்காம பைசேல கொடுக்கறனால நம்ம இதை பெர்சன்டேஜாக எடுத்துக்காம 0.40 மல்டிப்ளை பண்ணி நம்மளோட மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வேல்யூ எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு
10% on works cost. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 10% on works cost. ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட் நம்மளுக்கு என்னது 2370 into 10%. ஸோ 237. ஸோ 237 ப்ளஸ் 2370 நம்மளுக்கு 2607. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்டட் டு 1/2% ஆன் சேல்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 1/2% வந்துட்டு 7.5% நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் வந்துட்டு 7200 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் ரெவென்யூ அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட டோட்டல் சேல்ஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு 7.5% ஆஃப் 7200. ஸோ 1/2% நம்ம 7.5 ரவுண்ட் பண்ணி 7200 into 7.5% நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 540. ஓகே, ஸோ 2607 ப்ளஸ் 540 ஆட் பண்ணால் நமக்கு 3147. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஆட் ப்ராஃபிட். நம்மளுக்கு ப்ராஃபிட் ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்கல, வெறும் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 7200. ஓகே, ஸோ 7200 மைனஸ் 3140 நம்மளுக்கு வந்துட்டு 4053. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ. ஸோ இந்த சம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஒரு சிம்பிள் சம் தான். உங்களுக்கு மெட்டீரியல் வேஜஸ்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ப்ரைம் காஸ்ட் எழுதியாச்சு. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வந்துட்டு டேரெக்டாக ருப்பீஸ் கொடுத்துருந்தா வேஜஸில் இன்ட்டு 40% போட்டு நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நம்மளுக்கு ருப்பீஸ் கொடுக்காம பைசேல கொடுத்தனால 0.40 எடுத்துக்கிட்டோம், பெர்சன்டேஜில் எடுத்துக்காம. ஸோ நம்மளோட லேபர் காஸ்ட்னா வேஜஸ் தான் நம்மளோட லேபர் காஸ்ட். ஸோ 750 into 0.40 300 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 10% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 10% 237. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடச்சிரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு 7.5% நம்ம எடுத்துக்கிட்டோம். 1/2% ஆன் சேல்ஸ்னா 7.5% ஆன் டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ நம்மளுக்கு சேல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. சேல்ஸ் வந்துட்டு 7200 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டனால 7200 மைனஸ் 3147 நம்மளுக்கு 4053 கிடச்சிச்சு. ஸோ ப்ராஃபிட். இந்த சம் முடிஞ்சிச்சு. இதுக்கு நம்ம பெர் யூனிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட பெர் யூனிட் என்னது? 1200 யூனிட்ஸ். ஸோ நீங்கள் எல்லா வேல்யூஸுமே 1200 டிவைட் பண்ண போகிறீங்க. 2070 டிவைடட் பை 1200 2070 டிவைடட் பை 1200 1.725. Next 300 divided by 1200 0.25. So இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். 1.725 1.975. Next 237 divided by 1200 0.1975. Next 2607 divided by 1200 2.1725. 540 divided by 1200 0.45. Next இந்த வேல்யூஸோட 2.1725 ஆட் பண்ணால் 2.6225. நெக்ஸ்ட் 4053 டிவைடட் பை 1200. ஸோ நீங்கள் எல்லா வேல்யூஸுமே 1200 டிவைட் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸோட 2.6225 ஆட் பண்ணால் 6. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டில் 6 கிடச்சிச்சா. நம்மளுக்கு பெர் யூனிட்டோட வேல்யூ 6ன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகே, உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 7200. சேல்ஸோட பெர் யூனிட் வேல்யூவும் 6ன்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சம் அவ்வளோதான். 15th சம் போகலாம். ஓகே, in a factory a standard product is manufactured from the following particulars. Prepare a cost sheet showing total cost and profit made. ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு லேபர் கொடுத்துருக்காங்க.
works overhead is charged at 40% of works cost and office overhead is taken at 20% of total cost. The standard product sold during the period is 180 units at rupees 1200 each. ஸோ இந்த சம் நம்ம போடலாம். நம்மளுக்கு இந்த சம்லையும் எந்த கம்பெனி எதுவுமே கொடுக்காதனால நம்ம வெறும் காஸ்ட் ஷீட் எழுதி பர்டிகுலர்ஸ் டேரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் காலம். நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கொடுத்துட்டாங்க. ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம் லேபர் 30,000 60,000 30,000 60,000 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 90,000 வரும். இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்துட்டு 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட்டையும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட்டே வரும். ஸோ இதில் 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்னு கொடுத்தனால நம்மளோட ப்ரைம் காஸ்ட் வேல்யூ தட் இஸ் 90,000ல் 40 டிவைடட் பை 60. ஏன் 40 டிவைடட் பை 60னா 100 minus 40 we get 60. இப்போ உங்களுக்கு டேரெக்டாக ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் இஸ் 40% ஆன் லேபர்னா 60,000 இன்ட்டு 40% நீங்கள் போட்டுடலாம். பட் நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 40% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட் இனிமேல் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துட்டு 90,000 இன்ட்டு 40 டிவைடட் பை 60. 100 minus 40 60. ஸோ 90,000 into 40 divided by 60 we get 60,000. So 90,000 plus 60,000 நம்மளுக்கு 1,50,000. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க? 20% ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஸோ 20%னா டோட்டல் காஸ்ட்டை நம்ம 1,50,000 எடுத்துப்போம். ஸோ 1,50,000 into 20%ன்னு சொல்கிறாங்க. ஸோ 20 divided by 80. ஏன் 20 divided by 80? 100 minus 20 we get 80. ஸோ 1,50,000 into 20 divided by 80. 37,500. ஸோ 1,50,000 plus 37,500 வந்துட்டு 1,87,500. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்மளுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ராஃபிட் எழுதி சேல் வேல்யூஸ் எழுதிடலாம். ஸோ நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி? தி ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் சோல்டுனா இது வந்துட்டு சேல்ஸோட வேல்யூ. சோல்டு டியூரிங் தி பீரியட் இஸ் 180 units at rupees 1,200னா 180 into 1,200 இதுதான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. 180 into 1,200 that is 2,16,000 நம்மளோட டோட்டல் சேல்ஸ். ஸோ 2,16,000 6,000 minus 1,87,500. ஸோ 28,500 இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ. ஸோ நம்ம கொஸ்டினில் வந்துட்டு காஸ்ட் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லாமல் நம்மளை வந்துட்டு பெர் யூனிட் வேல்யூஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பெர் யூனிட் காலமும் நீங்கள் போட்டு பெர் யூனிட் எவ்வளோ? 180 units. ஓகே, ஸோ 180 units. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து 180யோட டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 90,000 டிவைடட் பை 180 we get 500. நெக்ஸ்ட் 60,000 டிவைடட் பை 180 we get 333.33. ஒரு 2 digits மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப எடுத்துக்க வேணாம். ஸோ 500 ப்ளஸ் 33.33 833.33. okay, next 37,500 divided by 180 208.33. next 833.33 plus 208.33 1041.66. next 28,500 divided by 180 158.33. next 216,000 divided by 180 we get 1,200. okay, ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் போட்ட சம் கரெக்டாக? ஓகே, டோட்டல் யூனிட்ஸ் வந்துட்டு 1,200ல் தான் சேல் ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற சம் தான். பிகாஸ் உங்களுக்கு நார்மலாக என்ன சொல்லுவாங்க? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 20% ஆன் லேபர் காஸ்ட் இல்லாட்டி 20% ஆன் லேபர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி ஒர்க்ஸ் காஸ்ட்
ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் இஸ் சார்ஜ் அட் 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் இல்லாட்டி 20% ஆன் டோட்டல் காஸ்ட்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி சம்ஸ்லலாம் ஸோ ப்ரைம் காஸ்ட்டை ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை எடுத்துக்கணும். 90,000 into 40 divided by 60 இந்த டோட்டல் காஸ்ட்டில் 1,50,000 into 20 divided by 80 நீங்கள் 40% 20% எடுத்துக்க கூடாது. 90,000ல் 40 divided by 60 1,50,000 into 20 divided by 80 நம்மளுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நீங்கள் ப்ராஃபிட் ஆட் பண்ணி சேல்ஸ் வேல்யூ கொடுத்துடலாம். சேல்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 180 into 1,200 சேல்ஸ் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் சேல் வேல்யூவோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸில் நம்ம ஒரு 5 சம்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் வீடியோஸ்லாம் நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க சம்ஸில் வந்துட்டு எங்கே டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்கமிங் வீடியோஸில் உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.